Hello 12 CBSE students. So இன்னைக்கு physics chapter 1ல நம்ம இந்த क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த क्वेश्चனை கொஞ்சம் நான் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்ததுன்னா தட் வில் பி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுருக்கோம். தட் இஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 100 I cap நியூட்டன் பர் கூலும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸை விட பெருசாக இருந்தால் இங்கே சரியா, சாரி 0 விட பெருசாக இருந்தால் இதுதான் ஆரிஜினில், இதுதான் 0. ஸோ இந்த வேல்யூ 0 விட அதிகமாக இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் பாசிட்டிவ் சைட் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் இதே நெகட்டிவ் சைடில் இருந்தால் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை தான் சொல்லுது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குன்றது தான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா. ரைட் சர்க்கிள்டு சிலிண்டர் ஆஃப் லென்த் 20 சென்டிமீட்டர்ஸ். அந்த 20 சென்டிமீட்டர்ஸும் எப்படி இருக்குது நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் இங்கே 10 சென்டிமீட்டர்ஸ் -10 சென்டிமீட்டர்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் இது நெகட்டிவ் சைடில் இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் சரிங்களா. அண்ட் ரேடியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரேடியஸ் கீவன்லேருந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது சரிங்களா. குட். அண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்குலேட் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட சரிங்களா. அப்போது நம்மளால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் எல்லா இடத்துலையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏரியல் வெக்டார் வரைய போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது அண்ட் ஏரியல் வெக்டரை நான் பிளாக்ல மார்க் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஏரியல் வெக்டார் ds. அண்ட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்கா. அண்ட் ஏரியல் வெக்டார் எப்படி இருக்குது, யாரோட ஏரியல் வெக்டாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஏரியா இருக்குல்ல இவங்களோட ஏரியல் வெக்டாரை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. ஏரியல் வெக்டார் இவனோடது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இவனோடது இந்த டைரக்ஷனில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னா இங்கே ஏரியல் வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரியில் இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸை வந்து நான் ஃப்ளக்ஸ் அட் லெஃப்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஃப்ளக்ஸ் அட் ரைட் சைடுன்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஃப்ளக்ஸ் அட் டாப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. 2-3 டிஃப்ரெண்ட் ஃப்ளக்ஸஸ் இருக்க போகுது சரிங்களா. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஃப்ளக்ஸ் L ப்ளஸ் ஃப்ளக்ஸ் டாப் ப்ளஸ் ஃப்ளக்ஸ் ரைட் மூணுத்துமே ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சிலிண்டர் கிடச்சிரும் சரிங்களா. அப்போது நான் ஃப்ளக்ஸு ஃபஸ்ட்டு டாப் கண்டுபிடிச்சிடுறேன். டாப்பு பாருங்களேன், ஃபார்முலா என்னது, ds cos θ. இங்கே ஆங்கிள் என்னன்னு சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியல் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், இவங்க 2 பேருக்கு தான் நடுவில் ஆங்கிள் பார்க்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியல் வெக்டாருக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 90 டிகிரி இருக்குது. ஸோ cos 90 gives you what, 0. அப்போது டாப்பில் உங்களுக்கு என்ன இருக்காது, அதாவது இந்த ஏரியாவில் இந்த கம்ப்ளீட் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் இங்கே தொடங்கி இங்கேருந்து எங்கே எடுத்தாலும் இந்த இடத்துல என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கவே இருக்காது. பிகாஸ் the aerial vector and the electric field is going to be 90 degree. So cos 90 gives you 0. அப்போ இங்கே என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. லெஃப்ட் சைட் போங்க, ஃப்ளக்ஸ் அட் லெஃப்ட் சரிங்களா. ஸோ ds cos, இப்போ பாருங்களேன் நான் சொல்லிட்டேன் திருப்பி, இந்த நெகட்டிவ் அப்படின்றது இட் இஸ் ட்ராவலிங் இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ட்ராவலிங் இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இவங்க 2 பேர் என்ன ஆங்கிளை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are parallel. ஸோ 0 டிகிரி. அப்போ cos 0 gives you what, cos 0 gives you 1. அப்போ இங்கே இருக்குமா இருக்காதா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா இருக்காதா, இருக்கும். வேல்யூ என்ன இருக்குது, 100. மைனஸ் போடக்கூடாது, மைனஸ்ன்றது இதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறது தான் மைனஸ் சரிங்களா. 100 இன்டூ ds ஏரியா ஆஃப் திஸ் சைட், திஸ் சர்க்கிள். அப்போது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் வாட், pi r ஸ்கொயர். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் pi r ஸ்கொயர், pi r ஸ்கொயர். அண்ட் cos 0 இஸ் வாட், 1. இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் அட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஃப்ளக்ஸ் அட் ரைட் சைட் பாருங்கள், திருப்பியும் eds cos θ தானே. இந்த டிஎஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, சேம் டைரக்ஷனாக. ஸோ θ எவ்வளோ இருக்கும், 0. ஸோ சேம் ஃபார்முலா eds cos θ அப்படின்னா ஸோ cos θ என்ன ஆயிடுச்சு, 1. அப்போது eds மட்டும் வரும். ஈயோட வேல்யூ என்னது, 100.
100 into pi r square. அப்போ நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 பேரையும் ஆட் பண்ணுமா? இதில் டாப் ஃப்ளக்ஸ் 0 ஆகிடுச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் which is equal to 5L plus 5R. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 100 plus 100 gives you what? So 200 pi r square. 200 pi r square. So 200 வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. pi வேல்யூ 3.14 into r வேல்யூ என்னது சொன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ 5 into 10 to the power of minus 2. 5 into 10 to the power of minus 2 the whole square. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டருக்கு மாற்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? 10 to the power of minus 2 எடுத்துட்டேன் அண்ட் ஃபார்முலாவில் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஸோ வாட் யூ கெட்? இப்போ இந்த 2 zeros நம்ம இவனுங்களை என்ன பண்ணிடலாம்? இவர் வந்து 10 to the power of 2, அப்போ இவன் கூட எடுத்துட்டுனா 2 into 314 into டெசிமல் கேன்சல் பண்ணிட்டேன், ஸ்கொயர் பண்ணுறேன் 25 into 10 to the power of minus 4. சரிங்களா? அண்ட் பை மல்டிப்ளைங் தீஸ் 2 யூ வில் பி கெட்டிங் வாட்? 50 into 314 into 10 to the power of minus 4. Flux net. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ண வாட் யூ கெட்? 15700. 15700 into 10 to the power of minus 4. அப்போது டெசிமல் இங்கே இருக்குது, 4 டெசிமல்ஸ் தள்ளி வைங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும்போது என்ன ஆகுது? டெசிமல் குறைய ஆரம்பிக்கும். அப்போது 1 2 3 4. ஸோ வில் பி ஹேவிங் வாட்? 1.57. இவங்களோட எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர், சாரி கூலும் இன்வர்ஸ். நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா? நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஸ்கொயருக்கு சாரி கியூபுக்கு கேட்டாலும் இதே மாதிரியான ஃபார்மேட் தான். கியூபில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, இதில் இந்த ஆங்கிள் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். கியூபுக்கு எப்படி கேட்பாங்க? ஒரு கியூபு கொடுத்துருவாங்க. ஸோ கியூபுக்கான கொஷின் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னா இந்த 2 சைடு மட்டும்தான் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மற்ற எல்லா சைட்லையுமே இடிஎஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 90 டிகிரி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த கொஷினை ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். தேங்க்யூ.